ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம 17ஆம் நூற்றாண்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போக போறோம். அதுவும் சாதாரணமான உலகம் இல்லைங்க. மாந்திரிகமும் சூனியக்காரிகளும் நடுக்காட்டுக்குள்ள மர்ம சக்திகளும் சுத்தர ஒரு ஆபத்தான உலகம். அப்படிப்பட்ட ஒரு மிரட்டலான உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போக போற படம் தான் 2025 ரிலீஸ் ஆகி உலக புகழ்பெற்ற சிட்ஜஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட எல்லாரையும் மிரள வச்ச கவா அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி டிராமா மூவி. நம்ம கதையோட மெயின் லீடிங் கேரக்டர் கேத்லின் அப்படின்ற ஒரு பொண்ணு தான் தன்னோட கனவுகிட்ட இருந்து தப்பிச்சு நைட் நேரத்துல உயிரை கையில பிடிச்சிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடுறான். அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மமான நிழல் துரத்துது. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது நதிக்கரையில வெளுத்து போன துணிகளோட இருக்கிற 3 விசித்திரமான பெண்களை பாக்குறான். அவங்க கேத்லின் கிட்ட சில பயங்கரமான கதைகளை சொல்றாங்க. ஆனா அந்த கதையெல்லாம் சும்மா இல்லைங்க. போக போக தான் நம்ம கேத்லினோட வாழ்க்கையே அந்த கதைக்குள்ள ஒரு கேரக்டரா மாற ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ள துரத்துற மர்மம் 3 பொண்ணுங்களோட விசித்திரமான கதைங்க, கதையா மாற ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைனர். நம்ம ஹீரோயின் கேத்லின் அந்த விசித்திரமான பொண்ணுங்களோட மர்ம வடையில இருந்து தப்பிச்சாலா இல்லையா, அந்த நடுக்காட்டுக்குள்ள அவளுக்கு காத்திருந்த அந்த பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போவோம். கதை ஆரம்பிக்கும் போதே பேக்ரவுண்ட்ல ஒரு மிரட்டலான குரல் அப்படி நரேஷன் ஆரம்பிக்குது. என்னன்னா, இருட்டை பார்த்து எப்பவுமே பயப்படுங்க. ஏன்னா அந்த இருட்டுக்குள்ளதான் கடவுளோட வெளிச்சம் படாத பல கொடூரமான விஷயங்களும் விபரீதமான மிருகங்களும் ஒளிஞ்சிருக்கு. தீய சக்திங்க, பில்லி சோனியை செய்யற சோனிக்காரிங்கன்னு அத்தனை பேருக்கும் புகலிடமே இந்த இருட்டு தான் அப்படின்னு அப்படியே செம்மையா ஹைப் ஏத்துறாங்க. தெலுங்கு கட் பண்ண அடுத்த சீன்ல இடைக்காலத்துல, அதாவது மிடிவல் ஏரால இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம கதையோட ஹீரோயினான கேத்லின் அப்படின்ற ஒரு வயசு பொண்ணு வாழ்ந்துட்டு வரா. அவளுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அவளோட புருஷன் பேரு பெல்லோ. ஆனா அவளோட வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சந்தோஷமால இல்லைங்க. தினமும் புருஷனோட அடக்குமுறைக்கும் பயத்துக்கும் நடுவில் தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த நரகத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் ரொம்ப நாள் அவளுக்கு ஆசை. அதுக்காகவே ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுற. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கரெக்டா அந்த அன்னைக்கு நைட்டு அவ புருஷனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் பார்க்காத கேப்ல சில வினோதமான மூலிகைகளையும் விஷ காளான்களையும் அரைச்சி அந்த சாப்பாட்டுல கலந்து விட்டுறா. அப்படி அவ சமைச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்து யாரோ 2 பேர் சண்டை போடுற மாதிரி இவளுக்கு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஆனா அவ அதை உன்னிப்பா கவனிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா அவளோட புருஷன் திடீர்னு அங்க வந்துடுறான். கேத்லின் என்ன பண்றா, பயந்துட்டு உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்கறா. ஆனா அவ அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம பேசாம சாப்பாடு எடுத்து வைடி அப்படின்னு அதட்டுறான். சாப்பிடும் போதும் கேத்லினை கண்டபடி குறை சொல்லிட்டே இருக்கான். அவளும் பேசாம அமைதியா தான் வச்ச விஷம் எப்படா வேலை செய்யணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பேச்சு பாக்குல புருஷங்காரன் என்னன்றான், நம்ம நிலைமை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால நாளைக்கு காலையில நான் ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போக போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா கேத்லின் அதை பெருசா காதுல வாங்காம ஏதோ யோசனையில தான் இருக்கிறான். என்னடா அது நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டிருக்காளேன்னு அவளோட வித்தியாசமான பிஹேவியரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். சாப்பிட பக்கத்துல உட்காந்துட்டு அவ தட்டே தொடாம இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க, முதல்ல ஏதாவது எடுத்து சாப்பிடு அப்படின்னு மிரட்டுறான். கண்டுபிடிச்சிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு வேற வழி இல்லாம கேத்லின் என்ன பண்றான், அந்த சூப்பை எடுத்து லைட்டா டேஸ்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் புருஷங்காரன் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா பெட்ரூம் கிளம்பிட்டான். உடனே கேத்லின் அடுத்த செகண்டே கடகடன் வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து அவ சாப்பிட்ட அந்த விஷம் கலந்த சூப்பை மொத்தமா வாந்தி எடுத்து வெளியே துப்பிடுறான். ஆனா அவ அப்படியே நிமிர்ந்து அந்த காட்டை பார்க்கும்போது தான் அவ உடம்புக்குள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான நடுக்கம் அவளுக்கு வந்துட்டு போகுது. பயத்துல வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறான். இனி இங்க இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக அவளோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா பாருங்க, அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவ கரெக்டா பேக் பண்ணிட்டு இருக்கும்போது விஷயம் தெரிஞ்ச அவனோட புருஷன் உடனே அவளை பின்னாடி வந்து கெட்டியா பிடிச்சி தடுக்க பாக்குறான். உடனே கேத்லின் கோவத்துல கத்திட்டு அவன் மூஞ்சில ஒரு குத்து விடுறான். நிலதடு மாதிரி போன புருஷங்காரன் அப்படியே பின்னாடி போயிடுறான். தென் கொஞ்ச நேரத்திலேயே கேத்லின் கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியாட்டம் பேச வரான். ஆனா அவ அடிச்சடியில் அவனோட மூக்குல இருந்து ரத்தம் போலன்னு கொட்ட ஆரம்பிச்சதும் அவன் நாளைக்கு போட்டு போலான்னு வச்சிருந்த அந்த ட்ரெஸ் நல்ல வெள்ளை சட்டையா இருக்கவும் அது மேல ரத்தம் பட்டு அப்படியே கரைப்படிஞ்சு போயிடுச்சு. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மறுபடியும் செம்ம கடுப்பாயிடுது. உன்னால பாரு, என்னோட சட்டையை ரத்தக்கரை ஆயிடுச்சு, ஒழுங்க போய் இப்பவே அந்த துணியை போய் துவைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேத்லின் மிரட்டி ஆர்டர் போடுறான். ஸோ இப்படி அவன் கோவமா கத்திட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவனோட உடம்புகள் அப்பதான் அந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவனுக்கு அப்படியே தலை சுத்தி வயிறெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அடி பாவி, என் சாப்பாடுல என்ன தடி கலந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வருது. ஆனா அவனால அப்படியே கொஞ்சம் கூட எந்திரிக்க கூட முடியல. இப்படி அவனோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் கேத்லின் உஷாரா அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து நேர இருட்டுக்குள்ள அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். கரெக்டா அவ காட்டுக்குள்ள ஓடும்போது தான் மறுபடியும் பேக்ரவுண்ட்ல இருந்து அதே மிரட்டலான நரேஷன்ல அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தாலும் நீங்க பயந்துடாதீங்க, ஏன்னா இந்த கதையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிழல் உலகத்துல வாழ்ற ஒரு பயங்கரமான மிருகத்தை பத்தி பேச ஆரம்பிக்குது. அதோட பேரு தான் கொய்கோ. இந்த இருட்டு உலகத்தோட மொத்த உருவமே அதுதான். நம்ம புராண கதைகள் படி எவனாவது தைரியமா அந்த காட்டுக்குள்ள கால் வச்சானா அவன் மொத்தமா வழி தெரியாம தொலைஞ்சு போய் அந்த இரவாளியை அப்படியே விழுங்கப்பட்டுருவானாமா. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள ஓடி வந்த கேத்லின் மூச்சரைக்க ஒரு இடத்துல நின்று தப்பிச்சு ஓடுறதுக்காக தான் துணியை மாத்திக்கிறா. அவ துணியை மாத்தி முடிச்ச அடுத்த செகண்ட் அவளுக்கு முன்னாடி யாரும் நிக்கிற மாதிரி ஒரு வினோதமான உணர்வு ஏற்படுது. உடனே பயந்து போய் வந்த வழியிலேயே மறுபடியும் ஓடிடலாம்னு பின்னாடி திரும்பி பாக்குறான். ஆனா அங்கதான் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த இருட்டு பாதைக்கு நடுவுல ஒரு விசித்திரமான உருவம் நின்றுட்டு இருந்திருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒருவேளை தான் புருஷன் தான் தன்னை துரத்திட்டு வந்துட்டானோன்னு நினைச்சு
பேரு சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அந்த உருவம் மெதுவா இவ்வளவு நெருங்கி வரும்போதுதான் இவளுக்கு விஷயமே தெரியுது, அது ஆக்சுவலா மனுஷனே கிடையாது. உடனே மரண பயம் தலைக்கேற கேத்லின் அந்த காட்டுக்குள்ள வெறித்தனமா ஓட ஆரம்பிக்கிறா. பயத்துல உறைஞ்சு போனவ ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மூச்சரிக்க ஒளிஞ்சுக்கிறா. அவ கண்ணு முன்னாடியே அந்த வினோதமான மிருகம் மெதுவா ரொம்ப கொடூரமான விகாரமான வடிவத்தோட ஒரு மாறிக்கிட்டே சொல்லுது, இந்த இருட்டு உலகம் எங்களை மாதிரி ராத்திரி நேரத்துல வாழ்ற ஜீவன்களுக்கானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேத்லின் கிட்ட சொல்லுது. இருந்தும் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு உயிரை காப்பாத்திக்கலான்னு அலறி அடிச்சுட்டு அவளும் ஓடும்போது எதிர்பாராத விதமா தடுமாறி சடார்னு தரையில விழுந்துடுறா. அப்படி விழுந்த உடனே அந்த மிருகம் அவளை நோக்கி மெதுவா நடந்து வருது. இப்போ அது கரெக்டா ஒரு பிரம்மாண்டமான ராட்சத ஓனாய் வடிவத்தில் மாறி நிக்குது. இனி இங்கிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு கேத்லினுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. பயத்துல அவளும் தொண்டை கிளிய கத்துறா. ஆனா அந்த ஓனாய் அவளை அப்படியே கொடூரமா கடிச்சு கொதறி விழுங்கிருச்சு. அவளோட அந்த மரண ஓலம் காடு முழுக்க எதிரொலிக்குது. ஆனா பாருங்க, அங்கதான் ஒரு ட்விஸ்ட். கேத்லின் அலறிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க வந்த 2 பொண்ணுங்க இவளுக்கு உதவி பண்றதா சொல்லிட்டு, நீ யாரு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறத்தோட கேக்குறாங்க. தன் கண்ணு முன்னாடி நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தால, ஆக்சுவலா அந்த ஓனாயால கடிபட்ட மாதிரி அவளுக்கு வந்த அந்த மாயையால கேத்லின் இப்போ பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் அவங்க கிட்ட பேச முடியாத அளவுக்கு தவிக்கிறா. உடனே அந்த 2 பொண்ணுங்களும் அங்க இருக்கிற 3ஆவதா இருக்கிற ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க. அவ அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மிரண்டு போய் கிடக்குற நம்ம ஹீரோயின் கேத்லினை மெதுவா சமாதானப்படுத்தி நார்மல் ஆக்குறா. கேத்லினுக்கு அவளுக்கு உதவி வந்த அந்த 3ஆவது பொண்ணை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு போறவங்க. அட நம்ம சர்ச்சோட கேத்லினா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண முடிவு பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த நடு ராத்திரில நீ எதுக்காக தனியா அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேள்வி மேல கேள்வியும் கேட்டு எழுப்புறாங்க. கேத்லின் இன்னும் அந்த பயத்துல இருந்து வெளியே வரல. அந்த நடுங்கிற குரலோடவே நான் வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டேன், ஆனா காட்டுக்குள்ள வரும்போதுதான் ஏதோ கொடூரமான மிருகம் என்ன துரத்திட்டே வந்துச்சு அப்படின்னு விளக்குறான். அப்ப அந்த பொண்ணு கேத்லினை மெதுவா தட்டி கொடுத்து, இப்ப நீ எங்க கிட்ட வந்துட்டல, நீ சேஃபா தான் இருக்கிற, ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள தனியா நடக்கிறது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறான். நிலைமையை சமாளிக்கிறதுக்காக கேத்லின் டக்குன்னு ஒரு பொய் சொல்றான். இல்லக்கா, நான் தப்பிச்செல்லாம் வரல, என் புருஷனோட சட்டையை துணி துவைக்கிறதுக்காக தான் இந்த ஏரிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு அவ சொன்ன கதை மேல சுத்தமா நம்பிக்கை வரல. எனது நைட்ல துணி துவைக்க வந்தாளா அப்படின்னு டவுட்ல கேட்கறான். ஆனா இன்னொரு பொண்ணு கேத்லினோட மோட்டையை அவுத்து செக் பண்ணி பாத்திரலான்னு பார்க்கும்போது தான் விஷயமே தெரியுது. சொன்ன மாதிரி அதுக்குள்ள ரத்த கரை படிஞ்ச வெள்ளை சட்டை ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் சரி வா, நாங்க இதை உனக்கு துவைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண கூப்பிடுறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து ஆத்துல துணி துவைக்கிறத நம்ம கேத்லின் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ மெதுவா அவங்க கிட்ட கேட்கறா, ஆமா நீங்க யாரு, இந்த நடு காட்டுல நீங்க 3 பேரும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்போ இவ அவங்க கிட்ட கேள்வி எழுப்புறா. அப்ப அந்த 3ஆவது பொண்ணு தான் அவளோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறா. அப்புறம் கூட இருக்கிற அந்த மத்த பொண்ணுங்களோட பேர் சொல்லியுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அப்புறம் அவ கூட போய் இன்னொரு ரகசியத்தையும் போட்டு உடைக்கிறான். அங்க பாருமா, நாங்க இங்க சும்மா துணி துவைக்கிறதுக்காக மட்டும் எல்லாம் வரல கேத்லின், இந்த ஆண்களோட ஆதிக்கத்துல இருந்து அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து தப்பிச்சு தனியா சுதந்திரமா ஒன்னா கூடுறதுக்காக தான் நாங்க சொல்ற சாக்கு போக்கு தான் இந்த துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்றான். அவங்க சொல்றபடி பார்த்தா வெளி உலகத்துல நிலைமை நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்குது. ஏன்னா அங்க இருக்கிற பொண்ணுங்க என்ன பண்ணாலும் சரி, அங்க இருக்கிற சர்ச் ஃபாதர்ஸும் சரி, அதிகாரிகளும் சரி, இவங்களை பில்லி சோனியா அப்படின்னு சொல்லி அவங்கள தண்டிச்சிடுறாங்களாமா. அதனாலதான் இவங்க இந்த மாதிரி ரகசியமா கூடுறாங்க. பேச்சு வாக்குல அதுல ஒருத்தர் சொல்றா, நாங்க இங்க ஒன்னா சேர்ந்து ஊர்க்கதை பேசுறதுக்கும் பயங்கரமான பேய் கதை சொல்றதுக்கு தான் நாங்க ரொம்ப விரும்புவோம் அப்படின்றான். கூட இன்னொருத்தி, ஆமா நீ வரதுக்கு முன்னாடி கூட நாங்க ஒரு வெறித்தனமான கதையை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோம், உனக்கு ஏதாவது நீ ஒரு கதையை எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கேத்லின் கிட்ட கேட்கறாங்க. ஆனா கேத்லினுக்கு கதைகள் எல்லாம் எதுவும் தெரியாதனால அவ எனக்கு இந்த கதையெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறான். உடனே ஒருத்தி குறுக்குளுக்கு வந்து சரி விடுங்க, நான் ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ பேக்ரவுண்ட்ல இருந்து மியூசிக் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது சீரியஸா. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்ல போற கதை ஏதோ சும்மா கட்டுக்கதை கிடையாது. நம்ம கிராமத்துல ஒருத்தருக்கு நிஜமாவே நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதை பத்தின மொத்த விவரத்தையும் இஜினியா தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அவ சொல்ற கதைப்படி ஒரு சூனியக்காரி ஒருத்தி ஒரு வயசு பொண்ணு மேல ஒரு கொடூரமான சாபத்தை போட்டுறான். அந்த சாபத்து மூலமா அந்த பொண்ணை வதைக்கிறதுக்காக 100 வருஷம் பழமையா இருக்கிற ஒரு இருட்டு உலகத்து சாத்தான அவ வரவழைக்கிறான். பாவத்தில இருந்தும் மற்றவங்க மேல வச்ச பொறாமையில இருந்தும் பிறந்த அந்த 2 ஆத்மாவோட பேரு தான் இங்குமா. அப்படியே சீன் கட் ஆகி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் போகுது. மரியா அப்படின்ற ஒரு பொண்ணோட குடும்பம் ஃபாதர் மேத்யூ முன்னாடியே நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போந்த அந்த அமானுஷ சக்திகிட்ட இருந்து அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி அப்படின்னு கதறாங்க. ஃபாதர் மேத்யூவும் கும்பிட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரு பிரேயர் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே மரியா ரொம்ப கொடூரமா அதே நேரத்துல வினோதமாகவும் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவளோட கழுத்துல யாரோ இறுக்கி நெருக்கின மாதிரி நிறைய தழும்பு வந்துருது. மர்மமான குறியீடுகளும் தானாவே வந்துருது. இதை பார்த்த உடனே அந்த பாதிரியாரே ரொம்ப பயந்து போய் ஜபிக்கிற மந்திரத்தை அப்படியே பாதிலே நிப்பாட்டிடுறாரு. இது கண்டிப்பா அந்த சூனியக்காரியோட வேலை தான், இந்த பொண்ணோட ஆத்மா நரகத்துக்கே போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயத்தோட சொல்றாரு. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு கோழி பண்ணையில ஒரு சூனியக்காரி ஒருத்தி ஏதோ ஒரு விசித்திரமான மந்திரங்களை முணுமுணுத்துக்கிட்டே ஒரு சேவலோட தலையில ஒரு
ஒரு கூர்மையான கம்பியை வச்சு குத்துறான். கரெக்டா அதே டைம்ல தான் கேத்லினும் அவ புருஷனும் சேர்ந்து அந்த வழியா வந்துட்டு இருந்திருக்காங்க. கேத்லின் தூரத்துல இருந்து அந்த மர்மமான உருவத்தை பாத்துறான். அவங்க இருக்கிறது யுஜினியா தான் அப்படின்னு சொல்லிட்டு யூகிச்சுட்டு அவ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அங்க உள்ள போய் பாக்குறான். ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது. அங்க ஒரு பூனை மட்டும் தான் வெளியே ஓடி வருதே தவிர அவ பார்த்த அந்த உருவமே இல்ல. என்னடா அது வினோதமா இருக்கேன்னு கேத்லினும் உள்ள போய் நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது தான் அங்க தரையில அந்த சேவல் மட்டும் தான் கொடூரமா செத்து போய் கிடந்திருக்கு. ஆனா அவங்க என்ன நடந்துச்சுன்றது யோசிக்கிறதுக்குள்ளேயே அவன் புருஷங்காரன் அவசர அவசரமா அவளை இழுத்துட்டு நேரா மரியா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். தென் போற வழியில அப்படியே கேத்லின் வந்து ஃபாதர் மேத்யூவை நேருக்கு நேர் சந்திக்கிறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு மரியா எப்படி இருக்க சாமி அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா சிரிச்சுட்டு, அந்த பொண்ணு இப்ப கடவுளோட கையிலயும் இருக்கிறா, அதே நேரத்துல சாத்தானோட கையிலயும் சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு மிரட்டலான பதில சொல்றாரு. கேத்லின் நேரா மரியாவோட வீட்டுக்குள்ள போகும்போது அங்க அவளோட அம்மா தாங்க முடியாம அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேத்லின் ஆறுதல் சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்தோனி அப்படின்னு ஒருத்தன் மரியாவுக்கு ஏதோ மூலிகை கொண்டு வரதுக்காக வெளியே அங்க இருந்து போயிடும். இப்போ மரியாவை கவனிச்சுக்கிற பொறுப்பு பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் கேத்லின் கிட்ட தான் படிக்கிற மாதிரி இருக்கு. மரியா கேத்லினை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. இருந்தாலும் கேத்லின் அவளுக்கு அன்பு பரிசா ஒரு பொக்கே ஒன்று கொடுக்குறா. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஃபாதர் மேத்யூ வந்து கேத்லினோட புருஷன் கூட நின்று பேசிட்டு இருக்காரு. அப்ப அங்கிருந்து கிளம்பும் போது தான் ஃபாதர் தற்செயலா தூரத்துல இருந்து ஏதோ ஒருத்தர் பாக்குறாரு. அது யாருன்னா அந்த சூனியக்காரி. அங்க நின்று இவங்க பண்றது எல்லாத்தையும் வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஃபாதருக்கு அப்படியே உடம்புக்குள்ள மரண பயம் வந்துட்டு போகுது. இவன் அவளை கேத்லினோட புருஷனுமே பார்த்துட்டு, யார் இவன், இவ்வளவுதான் நம்ம கிராமத்தை விட்டு துரத்தி அடிச்சிட்டுமே அப்படின்னு மறுபடியும் அவன் எப்படி இங்க வந்தா அப்படின்னு கேட்கறான். ஃபாதருமே கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்புறம் அவரோட மனசுக்குள்ள இது ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவருக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற கேத்லினுக்கு வெளியே மரியாவோட குடும்பத்தாளுங்க சண்டை போடுற சத்தம் கேக்குது. அதை நினைச்சு அவ கவலைப்பட்டு இருக்கும்போது திடீர்னு கட்டில இருந்து படுத்திருந்த மரியாவுக்கு உடம்பெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போட்டு வெறித்தனமா வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, மரியாக்குள்ள இப்பதான் அந்த சாத்தான் முழுசா ஊடுருவிடுச்சு. அவ இப்படி பேய் மாறி கேத்லினை பார்த்து அப்படியே ரொம்ப வன்மையான வார்த்தையால திட்டுறான். இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே போடி அப்படின்னு கொடூரமான குரல்ல மிரட்டி ஆர்டர் போடுறான். மரியா அப்படி சத்தம் போட்டு கத்துன உடனே வெளியில இருந்து அவளோட குடும்பத்தாளுங்கெல்லாம் பதறி போய் ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. ஆனா மரியா இன்னும் அடங்காம கேத்லினை முதல்ல இங்கிருந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு வெறி பிடிச்சு கத்திட்டே இருக்கா. அங்க நிலைமை கைமீறி போனதை பார்த்த அந்தோனியோட அம்மா இனி இங்க இருக்கிறவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணி அந்தோனி கிட்ட, நீ பேசாம யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் யுஜினியா வீட்டுக்கு ஓடி போய் ஹெல்ப் கேளு, ஏன்னா இந்த நிலைமை சமாளிக்கிறதுக்கு அவளால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஜாக்கிரதை, நீ அவகிட்ட பேசுறது இந்த ஊர்ல இருக்கிற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிச்சதுக்கு அப்புறம் தான் அனுப்புறாங்க. அந்தோனி நேரா அந்த சோனியக்காரியோட வீட்டுக்கு ஓடுறான். அங்க போனா ஆக்சுவலா அவ இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா போல. உள்ள வாப்பான்னு கூப்பிடுறான். உடனே அந்த யுஜினியா சோனியக்காரி எடுத்த உடனே, உன் தங்கச்சி அந்த கொடூரமான சாத்தான் வதச்சிட்டு இருக்கிறத எனக்கு நல்லா தெரியுது, ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லு, உன் குடும்பத்துல கடைசியா செத்து போன ஆள் யாரு அப்படின்னு கேட்கறான். பதிலுக்கு அந்தோனி, எங்களோட தாத்தா தான், அவரோட பேரு தான் இங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த சோனியக்காரி, ஆமா உன் தாத்தாக்கும் தங்கச்சி மரியா மேல ஏதாவது வன்மமோ இல்ல கோபமோ இருந்ததா அப்படின்னு கேட்கறான். பதிலுக்கு அந்தோனியும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, மரியா எப்பவுமே எல்லார்கிட்டையும் அன்பா பழகிற ஒரு நல்ல பொண்ணு, இப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்றான். இப்படி விஷயத்தை பூரா கேட்டதுக்கு அப்புறம் அந்த யுஜினியா சோனியக்காரி அந்த சாத்தானை விரட்டுறதுக்காக ஒரு விசித்திரமான பில்லி சோனி சடங்கு ஒண்ணு ஆந்தனிக்கு சொல்லித்தரான். இங்க பாரு, நீ நேரா போய் உன் தாத்தாவோட அந்த நினைவு சிலைக்கு முன்னாடி ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வை, அப்புறம் ஒரு கிண்ணத்தை வச்சு அந்த வெளிச்சம் தெரியாதபடி அப்படியே மூடிடு. கரெக்டா டைம் வரும்போது அந்த கிண்ணத்தை எடுக்கணும். அந்த மெழுகுவர்த்தியும் வெளிச்சம் திடீர்னு படும்போது அந்த பேய் நிலத்தடி மாதிரி நிற்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சேவலோட இதயத்துல ஒரு குண்டூசியை வச்சு கொத்தணும். அதுக்கப்புறம் அழுகி போன சில தானியம் வச்சு தரையில தூவி விடணும் அப்படின்னு வரிசையா ஐடியா கொடுக்குற. கடைசி அவங்ககிட்ட, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இங்குமாக்கு பயப்படல, ஏன்னா காவோ என் பக்கம் இருக்கிறான் அப்படின்னு மனசூலியே திரும்ப திரும்ப சொல்லிக்கோன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அந்தோனி அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு வந்து அவனோட அம்மா கிட்ட சேர்ந்து மரியா இருக்கிற ரூம்குள்ள போறான். அங்க மரியா உடம்புல சுத்தமா தெம்பே இல்லாம சாகர் நிலைமையில படுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்தோனி அந்த சூனியக்காரி சொன்ன மாதிரி டக்குன்னு ஒரு கிணத்தை எடுத்து மெழுகுவத்தி வெளிச்சத்தை கரெக்டா மரியா மேல பள்ளியேறி விழ வைக்கிறான். அப்ப அந்த வெளிச்சத்துல தெரிஞ்ச அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயங்கரமா ஷாக்காகி நின்றுறாங்க. ஏன்னா மரியாவுக்கு மேல ஒரு வினோதமான மனுஷ உருவத்துல இருக்கிற ஒரு பேய் ஒண்ணு அப்படியே கூண்டு விழுந்து உட்காந்துட்டு இருந்திருக்கு. மரண பயத்துல அந்தோனி தாத்தாவோட பேரை சொல்லி கத்துறான். அதை கேட்ட உடனே அந்த பேய் பயங்கரமா கோவத்தோட இவனையும் கெட்ட வார்த்தையில திட்டுது. உன் தங்கச்சி நம்ம குடும்பத்தோட பேரையே அசிங்கப்படுத்திட்டாடா, அவளை எப்படா நீங்க சும்மா விட்டீங்க அப்படின்னு கத்துது. அடுத்த செகண்ட் அந்த பேய் மரியாவோட உயிர் எடுக்க பாக்குது. ஆனா அந்தோனி அதுக்கு முன்னாடி உஷாரா சோனியக்காரி சொன்ன மாதிரியே அந்த சேவலோட இதயத்துல குண்டூசி வச்சு குத்துறான். அந்த வழியில தாங்க முடியாம மரண ஓலமிட்டு கத்துது அந்த பேய். வெறியேறி போன அந்த பேய் அந்தோனியை பார்த்து சொல்லுது, டே முட்டா பயல, மரியா அப்படி என்னதான் பண்ணான்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேக்குது. உடனே அந்தோனி அந்த அழுகி போன தானியத்தை தரையில தூவி விட அந்த பேய் கொஞ்ச நேரம் அப்படியே திசை மாறி நிக்குது. அந்த கேப் யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்தோனி சோனியக்காரி சொல்லி கொடுத்த மாதிரியே சில மந்திர வார்த்தையை வேக வேகமா உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பேய் அதோட டைரக்ஷனை
அப்ப ஆண்டனி பக்கம் திருப்புது. 2 பேரும் பயத்துல அப்படியே அசையாம உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஆனா அவங்க மறுபடியும் கன்செப்ட் பார்க்கும்போது அந்த பேய் எங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிருந்திருக்கு. ஆனா பாருங்க, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நிம்மதியா பெருமூச்சு விடுறதுக்குள்ளே அங்க ஒரு பேர் எதிர்த்து அவங்களுக்கு காத்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த பேய் மறைஞ்சு போயிருந்தாலும் கட்டில கிடக்கிற மாதிரியா இப்ப கழுத்து முறிஞ்ச நிலையில பரிதாபமா செத்து கிடந்திருக்கிறான். என்னதான் இவங்க இவ்வளவு முயற்சி பண்ணியுமே கடைசியில அந்த அமானுஷ சக்தி உயிரை எடுத்துருச்சு. அதே நேரத்துல வெளியே போன அந்த இங்குமா பேய் வெறி பிடிச்ச மாதிரி அதோட நகத்தை தரையில தோண்டிக்கிட்டே இருக்கு. அடுத்து வேற வெடிய போது சூரிய வெளியோட ஒளிச்சம் அந்த மேல பட்ட உடனே அந்த சாத்தம் அப்படியே எரிஞ்சு காத்துல அப்படியே சாம்பலா பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலே அதுக்கப்புறம் தான் மேத்யூ ஃபாதர் வராரு. அந்த ரூமுக்குள்ள இவங்க யூஸ் பண்ண அந்த பில்லி சூழனுக்கு சடங்குக்கான அந்த வித்தியாசமான பொருட்களை பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்றாரு மரியா உண்மையாவே செத்து போயிட்டாலான்னு. தென் அப்படியே இங்க சீன் கட் பண்ணா மறுபடியும் அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. கதையை சொல்லி முடிச்சுட்டு ஆமா பாருங்க, தான் சொந்த தாத்தாவோட வன்மத்தை தோன்ற அளவுக்கு அந்த மரியா அப்படி என்னதான் பண்ணா, உங்களால கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேள்வி கேட்கறான். ஆனா தன்னோட தோழியா இருந்த மரியா மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு கேத்லின் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். என் ஃப்ரெண்டு மரியா எந்த தப்பும் பண்ணல, அவளுக்கு உடம்பு தான் முடியாம இருந்துச்சு தவிர அந்த சூனியக்காரி யுஜினியா கொடுத்த பாலா போன அந்த மருந்தால தான் அவளோட நிலைமை இவ்வளவு மோசமாகி அவளை கடைசியில் இப்படி கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். அப்ப நீ யுஜினியாவை சூனியக்காரின்னு சொல்லி சுமத்தறியா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அதுல ஒரு பொண்ணு இடையில போகுது, யுஜினியாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், அவ அந்த கிராமத்து ஜனங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறான். இன்னும் ஏன் இந்த ஊர் மக்கள் அவளை சூனியக்காரின்னு பழி சுமத்தி கிராமத்தை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் கூட அவ இந்த ஜனங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருந்திருக்கிறான். அவரோட உதவியை நிறுத்தினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரிக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வக்காலத்து வாங்குறாங்க. சரி அது இருக்கட்டும், யுஜினியா கொடுத்த மருந்தால தான் இந்த வினையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேத்லின் கிட்ட கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோயின் கேத்லின் அது என்கிட்ட ஃபாதர் மேத்யூ தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றோம். இதை கேட்ட உடனே அந்த 3 பொண்ணுங்களுக்கும் செம்ம கடுப்பு. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, கிராமத்து ஜனங்களுக்கு நடுவில் தேவையில்லாத வதந்தியும் பிரிவினையும் வன்மத்தையும் தூண்டு வைக்கிறது அந்த ஃபாதரோட வேலையா போச்சு அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. அப்பதான் கேத்லின் ரொம்பவே சோகமான குரல்ல, ஆனா இப்போ வரைக்கும் ஃபாதர் மேத்யூவை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லையே, அவர் காணாம போய் இப்போ ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு மர்மமான அந்த விஷயத்தை பத்தி கேட்கறான். பதிலுக்கு அந்த பொண்ணுங்களை ஒருத்தி, ஃபாதர் மேத்யூக்கு நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ நான் ஒரு கதை சொல்றேன் கேளு அப்படின்னு அவளோட பார்ட்டே ஆரம்பிக்கிறான். அவன் ஃபாதரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பெரிய அகங்காரம் பிடிச்சவன், அவனா ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தோட சொல்றான். அப்படி சீன் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகுது. மரியா செத்த கொஞ்ச நாள்லயே ஃபாதரும் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காரு. மரியாவோட இறுதி சடங்கு ப்ரேயர் சர்ச்சில் தான் நடந்துட்டு இருக்கும்போது ஃபாதரோட பார்வை தற்செயலா அப்படியே வெளியே திரும்புது. அங்கே தூரத்துல இருந்து அந்த யுஜினியா சோனியக்காரர் நின்றுட்டு இருக்கிறான். ஃபாதர் மேத்யூ என்ன பண்றாரு, அவர் பார்த்த அந்த செகண்ட்ல யுஜினியா அப்படியே ஒரு பெரிய கழுகு மாதிரி ஒரு மாதிரி சிறகடிச்சு அங்கே வந்து பறந்து போகிற மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு கடவுளுக்கு எதிராக நடக்கிற ஒரு பெரிய துரோகம் அசிங்கம்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி நினைச்சுக்கிறாரு. சரி அப்படியே கதை சொல்லிட்டு இருந்தவ தொடர்ந்து என்ன சொல்ல வரானா, ஃபாதர் மேத்யூவுக்கு வேட்டையாடுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா ஒரு காலத்தில் நான் அந்த சர்ச்சில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு சாப்பாடு பரிமாறதுலேருந்து சர்ச் வேலையை கவனிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் கவனிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தையும் போட்டு உடைக்கிறேன். இப்படி அவள் தொடர்ந்து அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஃபாதர் மேத்யூ வெளியே பார்க்கறதும் ரொம்ப அமைதியாகவும் கலந்து பேசுகிற மாதிரியும் காட்டிப்பார். ஆனால் நிஜத்தில் அவருக்கு இருக்கிற அந்த வெறித்தனமான எண்ணத்தை தவிர வேறு அதை பற்றி அவர் பெருசாக மதிக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாரையும் விட ஏதோ தான் தான் பெரிய ஸ்பெஷலு உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள எப்பவுமே அந்த தலகணம் இருந்துகிட்டே தான் இருந்ததுன்னு சொல்லி முடிக்கிறான். அப்படி ஒரு நாள் வழக்கம் போல் காட்டுக்குள்ளே வேட்டையாட போயிருந்தப்போ காட்டோட ஒரு மூலையிலேருந்து சில பொண்ணுங்களோட சத்தம் அவருக்கு கேட்டது. அப்போ அந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அப்படியே மெதுவாக எட்டி பார்த்துருக்காரு. அங்கே பார்த்தா நம்ம மரியாவும் கேத்லினும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த நெருக்கமான ரகசிய உறவை பார்த்த அடுத்த நொடி ஃபாதர் மேத்யூக்கு அப்படியே அதிர்ச்சியில் அருவருப்புல அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. கேத்லின் அழுதுகிட்டே, என் புருஷன் கூட என்னால் வாழ முடியல, என்னோட மேரேஜ் லைஃப் ரொம்ப நரகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையை கொட்டி தீக்கிறான். அதை கேட்டு மனசுடைஞ்சு போன மரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் இதுக்கு கேத்லின் பயந்துட்டு, நம்ம 2 பேரும் ஒன்றா போனால் இந்த சமூகம் ஏற்றுக்குமா அப்படின்னு நம்மளை யாரும் விட மாட்டாங்களே அப்படின்னு தயங்குறான். அதுக்கு மரியா ஒரு சூப்பரான ஒரு பிளான்னு சொல்கிறான். நம்ம 2 பேரும் ஏன் பசங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேத்லினோட கையில் ஒரு காலனை கொடுத்துட்றான். இப்போதான் கதையில் இருக்கிற ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, அந்த அன்னைக்கு நைட்டு கேத்லின் சாப்பாட்டில் புருஷனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்தாலே அந்த காளான் அது யாரும் கொடுத்ததில்ல, மரியாவோட பக்கா பிளான் தான் அது. ஆனால் பேட் லக், மர்மமான முறையில் மரியா திடீர்னு கழுத்து முறிஞ்சு செத்து போனதுனால அவங்க 2 பேரோட கனவும் அப்படியே பாதியிலே கலைஞ்சு போயிடுச்சு. அங்கே காட்டில் இவங்க 2 பேரும் தங்களோட காதலை வெளிப்படுத்திட்டு இருந்ததை மரத்துக்கு பின்னாடி பார்த்துட்டு இருந்த ஃபாதர் வெறி ஆயிட்டாரு. கடவுளே, இந்த பூமியில் இப்படி ஒரு பாவமா அப்படின்னு கோபத்தோட அவங்க 2 பேரையும் சுட்டு கொள்றதுக்காக அவரோட துப்பாக்கி ரெடி பண்றாரு. ஆனால் பாருங்க, கரெக்டாக ஒரு சுட போற செகண்ட்ல ஃபாதரோட பார்வை அங்கே இருக்கிற ஒரு காட்டு முயல் மேலே விழுது. அந்த முயலோட கண்ணை பார்த்தா அதை அப்படியே பார்க்க அந்த சோனியக்காரி யுஜினியாவோட கண் மாதிரியே இருந்ததும் இதை பார்த்துட்டு குழம்பி போன ஃபாதர் டக்குன்னு அவரோட டார்கெட்டை மாற்றி அந்த முயலை நோக்கி சுட்டுறாரு. அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே மரியாவும் கேத்லினும் யாரையும் இவங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உஷாராகி அங்கிருந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க.
இன்னொரு பக்கம் அந்த முயல் துப்பாக்கி அடிபட்டதுக்கு அப்புறமா தப்பிச்சு ஓடுறத பார்த்துட்டு ஃபாதர் ஓடுறாரு அதுக்கு பின்னாடி. ஆனா அங்க தரையில பார்த்தா ரத்தக்கரை மட்டும் தான் படிஞ்சிருக்கு. அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னே புரியாம அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சீன்ல அவர் தனியா நின்றுட்டு கடவுள்கிட்ட பேசுறாரு. கடவுளே, என் கண்ணால பார்த்ததெல்லாம் நிஜம்தானா, இல்ல சாத்தா என் கண்ணு மறிச்சு விளையாடுதா அப்படின்னு புலம்புறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாதர் வந்து கேத்லினோட புருஷனை ரகசியமா கூப்பிடுறாரு. அவனும் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சானா ஏதோ சர்ச் விஷயமா தான் கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சு வரான். ஆனா ஃபாதர் அவர் எதுவும் கூப்பிட்டது கிடையாது. நீ உன் பொண்டாட்டியும் இப்பவே என் கூட பக்கத்து டவுனுக்கு கிளம்பி வரணும். ஏன்னா யூஜெனியா ஒரு சூனியக்காரி அப்படின்னு ஜட்ஜு முன்னாடி நிரூபிக்கணும்னா அவளுக்கு தண்டனை வாங்கி தரத்துக்கு உன்னோட சாட்சி கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாரு. கேத்லினோட புருஷங்காரனுக்கு இந்த விவகாரத்துல தலையெடுத்து சுத்தமா இஷ்டமே இல்லை. சாமி, என்ன இதுலயும் இழுக்கிறீங்க, எனக்கு இதான் வம்பெல்லாம் வேணாம் அப்படின்னு ஐசா நிலவு பாக்குறான். ஆனா நம்ம ஃபாதர் சும்மா விடுவாரா? அவன் பக்கத்துல போய் அப்படியே ரொம்ப ரகசியமா, இங்க பாரு, தனக்கு விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு சர்ச் எப்படி ரிவார்டு கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்த உன்னோட பொண்டாட்டி கேத்லின் விஷயத்துல என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு காட்டுல மாதிரியா நெருக்கமா இருந்த அந்த ரகசியத்தை பத்தி இவன் காதல போட்டு உடைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஃபாதர் வந்து அங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அங்க கூடி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி பில்லி சூனியத்துக்கு எதிராக வெறித்தனமா ஒரு பிரச்சாரம் பண்றாரு. இனிமே இந்த கிராமத்துல எந்த விதமான சூனியக்கார வேலையும் அனுமதிக்கப்படாது. அப்படி அவனாவது பண்ணீங்க, அவனுக்கு கிடைக்க போற ஒரே தண்டனை மரணமா தான் இருக்கும் அப்படின்னு அதட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமா ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆளையும் நியமிச்சிருக்காரு. அதே நேரத்தில் யாராவது சூனியக்காரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் அவங்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்படணும்னு சொல்லிடுறாரு. தென் கரெக்டா இப்படி அவர் மக்களை பேசி பயமுறுத்திட்டு இருக்கிற அதே செகண்ட்ல அன்னைக்கு காட்டுல தப்பிச்சு ஓடிச்சே ஒரு முயல், அதே மர்மமான முயல் இப்ப சர்ச் வாசல்ல மறுபடியும் வந்து நிக்குது. ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு அது திறக்கிற சத்தம் கேட்ட உடனே ஜனங்களாம் திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஃபாதர் மட்டும் தான் அந்த முயல் அப்படியே அச்சசலா தெரியுது. ஒரு மொத்தம் அப்படி மிரண்டு போய் பிச்சு பிடிச்ச மாதிரி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உடனே அந்த முயலை சுட்டு கொள்ள பாக்குறாரு. சர்ச்சுக்குள்ள அத்தனை பேருக்கு முன்னாடி ஃபாதர் திடீர்னு துப்பாக்கியால சுட ஆரம்பிச்ச உடனே அங்கிருந்து ஜனங்களாம் அப்படியே அலறி அடிச்சுட்டு உயிரை காப்பாத்தி வெளியே ஓடிடுறாங்க. ஆனா ஃபாதர் எதை பத்தியுமே கவலைப்படாம வெறித்தனமா அந்த முயலை துரத்தி சுட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் அவருடைய பார்த்துட்டு இருந்தவர் அந்த முயல் நேரா போய் ஒரு மாயாஜால சம்பந்தப்பட்ட ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு வழியா உள்ள போயிடுச்சு. உடனே ஃபாதருமே அவரோட வேட்டை நாயை கூப்பிட்டு போய் அந்த முயலை வேட்டையாடிட்டு அப்படின்னு ஆர்டர் போட்டதும் அந்த நாயை குலைச்சிக்கிட்டு அப்படியே அந்த கதவை தாண்டி வீட்டுக்குள்ள போகுது. நாயை தொடர்ந்து இவருமே காட்டுக்குள்ள போறாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபாதர் மேத்யூ இந்த உலகத்துல யாரு கண்ணிலுமே படல. அவர் மர்மமான முறையில காணாமே போயிடுறாரு. ஸோ இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கதையை கண்டினியூ பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்ல வரானா, அன்னைக்கு போன ஃபாதர் அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. ஆனா இந்த கிராமத்துல ஒரு வதந்தி மட்டும் இருக்கு. நடு ராத்திரில அந்த காட்டு பக்கமா போனா ஃபாதர் மேத்யூ தான் நாயை கூப்பிடுறதுக்காக அடிக்கடி அடிக்கிற விசிலோட சத்தம் இன்னும் கேட்டுட்டே இருக்கும்னு ஜனங்க பேசிட்டு இருக்காங்க. அவர் இப்போ வழி தெரியாம அந்த இருட்டு உலகத்துக்குள்ள அலைஞ்சு தெரியற ஒரு பாலா போன ஆத்மாவா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறார். அப்படியே சீன் கட் ஆகி இப்ப மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருதுங்க. கதை கேட்டுட்டு இருந்த கேத்லின் வந்து அப்படியே பதட்டத்தோட, இல்ல நீ சொல்றது எல்லாமே சுத்தமா போய், ஃபாதர் காணாம போன அந்த அன்னைக்கு நைட் அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி எகிர்றான். பதிலுக்கு அந்த லேடி ரொம்ப கூலா, ஏன்னா அந்த அன்னைக்கு ஃபாதர் மேத்யூ காணாம போறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் அந்த மொத்த உண்மையும் சொல்லிட்டு போனான் அப்படின்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க இடையில போந்த இன்னொரு லேடி கேத்லினை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏய் போதுண்டி உன் நடிப்பு, நீ உள்ளுக்குள்ள என்னென்ன திலாலங்கடி வேலை பண்ணி வச்சிருக்கன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இனிமே இங்க எதுவும் நீ தெரியாத மாதிரி நடிக்க முடியாது அப்படின்னு அசிங்கப்படுத்திடுறான். உடனே கேத்லினுக்கு உதறி போயிடுச்சு. அவளை நியாயப்படுத்துறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறான். இல்லைக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த ஃபாதர் என்கிட்ட மரியா கூட இருந்த அந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக யுஜினியாக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்கிறதுக்கு நானும் ஓகே சொல்லி கையெழுத்து போட சொன்னான். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க தென் இதை கேட்ட உடனே இந்த 3 லேடிங்களுக்கும் இவ்வளோ தான் கோவம் இல்லை. உடனே கேத்லினை பிடிச்சி அவள் சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, அடி பாவி, அப்போது அந்த சோனியக்காரிகளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம யுஜினியாவை கோர்ட்டில் மாட்டி விட்டுறதுக்காக நீ உன்னோட சொந்த விருப்பத்தோட தான் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போட்டியா அப்படின்னு வன்மத்தோட கேத்லினை மிரட்டி வைக்கிறாங்க. பதிலுக்கு அழுதுகிட்டே கேத்லினும், நான் வேணும்னே பண்ணலக்கா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மறுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க விடுறதா இல்லை. மறுபடியும் அவரோட சட்டையை பிடிச்சி, ஏ கேத்லின், நீ மரியாக்கு என்ன பண்ணான்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டி. உன்னோட அந்த ஒரே ஒரு பாலா போன கையெழுதால தான் நம்ம அப்பாவி யுஜினியாவை உயிரோட கொடூரமா வச்சு எரிச்சாங்க. அதுவும் இல்லாம அவ சாகும்போது பட்ட வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இவங்களோட மொத்த வன்மத்தை அவகிட்ட கொட்டுறாங்க. கேத்லின் தன்னை நியாயப்படுத்திக்க பாக்குறா. ஆனா அந்த லேடிங்க, அந்த 3 பேரும், நீ எங்க கிட்ட இப்ப பதில் சொல்லி தப்பிக்க முடியாது, இந்த சோனியக்காரர்களுக்கு நீ பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியாம குழம்பி போன கேத்லின், ஆமா நீ யாரு லூசுதனமா பேசிட்டு இருக்கீங்க, அப்போ பைத்தியக்கார கிளவிகளா அப்படின்னு கத்துறா. கரெக்டா அவ அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் அந்த இருட்டுக்குள்ள இருந்து இன்னும் பல சோனியக்காரிகளும் மந்திரவாதிகளும் மெதுவா அவங்களோட கொடூரமான உருவங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அவ அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. உடனே அந்த லேடி இவளை பார்த்துட்டு, இப்ப நீ எங்களோட கோர்ட்டுக்கு வரதான் போறடி அப்படின்னு சொல்றா. மரண பையன் தலைக்கேறினதும் கேத்லின் நகர்ந்து அலறி அடிச்சுட்டு ஓடிட்டே தான் வீட்டை நோக்கி ஓடுறா. அங்க வந்து பார்த்தா கதவு தட்டி பார்க்கறா. புருஷன் ஓப்பன் பண்ணல. ஏன்னா விஷம் கொடுத்த கடுப்புல அவன் எதுக்கு ஓப்பன் பண்ணணும், அடி பாவி எனக்கே எப்படி துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவளை அட்டாக் பண்ண தான் வரான். ஆனா அவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சோனியக்காரிகளோட மிரட்டலான நிழல் உருவத்தை பார்த்தா அடுத்த செகண்ட்
அவனும் அப்படியே ஷாக் ஆகி நின்றுறான். அந்த சூனிகாரிங்க உடனே இந்த கேப்பில் அவனை கொடூரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாளுங்க. அந்த சண்டையில் கேத்லினோட தலைமுடியை அப்படியே கொத்த பிடுங்கி பிச்சு எடுத்துடுறாங்க. அவள் எப்படியாவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு தப்பிச்சிடலான்னு பார்க்குறா. ஆனால் சுயநலக்கார புருஷன் அப்படியே அவளை வெளியே தள்ளி விட்டு டக்குனு கதவை சாத்திட்டான். இப்போ கேத்லின் வெளியே மாட்டிக்கிட்டு அந்த நரகத்தில் அலறான். அதுக்கப்புறம் அந்த லேடி இவளை வளைச்சு பிடிச்சி ஒழுங்கு நீ பண்ண தப்பு ஒத்துக்கடி அப்படின்னு ஆர்டர் போடுறான். வேற வழி இல்லாமல் கேத்லினும் முட்டி போட்டு அழுதுகிட்டு அவள் குற்றத்தை ஒத்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. நான் தான் பயத்தில் யுஜினியாக்கு அன்றைக்கி எதிராக சாட்சி சொல்லி அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டேன். அதோட விளைவு இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஒத்துக்கிறேன், மனசார ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுறா. உடனே அந்த சூனியக்காரிங்க அப்போ அந்த அதிகாரிங்க யுஜினியாவை என்ன பண்ணாங்கன்னு நீ உன்னோட கண்ணால் பார்த்துருப்பில்ல அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த அன்னைக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை மறுபடியும் அவளுக்கு அதை ஞாபகப்படுத்துது. கேத்லினோட மெமரிஸில் அன்னைக்கு அதிகாரிங்க மிரட்டி வலுக்கட்டாயமாக அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கின அந்த ரூம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம யுஜினியாவை ஒரு கைத்தில் கட்டி வச்சு அவங்க கொடுமைப்படுத்தின அந்த கொடூரமான சித்திரவதையும் வேதனையும் அவள் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது. அந்த கோரமான காட்சியை நினச்சி தான் கேத்லின் இப்போ அப்படியே விம்மி அழுகுறா. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சித்திரவதை அனுபவிச்ச நம்ம யுஜினியா வந்து அப்பயும் சாந்தமாக கேத்லினை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறா, இது உன்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டு யுஜினியா வேணா உன்னை மன்னிச்சிருக்கலாம், ஏன் நாங்களும் கூட வேணா உன்னை நம்பி மன்னிச்சிடுறோம், ஆனால் அந்த அப்பாவோட மரணத்துக்கு நீயும் ஒரு காரணமாக போயிட்டுன்ற அந்த பாவக்கரை என்னைக்கும் உன்னால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இனி உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட கடவுள் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அவங்க கடவுள் யாருன்னா ஒரு ஆடு உருவம் இருக்கிற ஒரு இருட்டு உலக கடவுள். கேத்லின் கிட்ட ஒரு விசித்திரமான திறமை இருக்கிற ஒரு குப்பியை கொடுத்து இது உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு நான் சொல்கிற சில மந்திர வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கேத்லினும் அதை செஞ்ச அடுத்த செகண்ட் அந்த லேடியும் சரி அங்கே இருக்கிற மற்ற சோனியக்காரிகளும் சரி அப்படியே காற்றுல மிதக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியாக இதை பார்க்குற கேத்லினோட புருஷன் பெல்லோக்கு அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்குது. அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு அப்படியே காற்றுல பறந்து போனதுக்கப்புறம் அந்த பேராசை பிடிச்ச புருஷங்காரன் நைஸாக வெளியே வரான். தரையில் கிடந்த அந்த மாய குப்பி எடுத்து அந்த திரவத்தை அவனோட உடம்புல முழுக்க தேய்ச்சிட்டு அவங்க சொன்ன மாதிரி அவனும் அதே மந்திர வார்த்தையை திரும்ப சொல்கிறான். ஆனால் அங்கே தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருந்தது. வார்த்தையை சொல்லி முடிச்ச அடுத்த நொடி இது ஒரு கண்ணுக்கு தெரியாத அமானுஷ சக்தி ஒன்று அவனை தரன்னு தரையில் இழுத்துட்டு போய் அங்கேருந்து ஒரு பாறை மேலே இடித்து அவனோட தலையில் முட்டை வைக்குது. மண்டை உடைஞ்ச ரத்தம் கொட்டுற நிலையில் அந்த சக்தி அவனை அப்படியே அந்த மேகத்துக்கு நடுவில் தூக்கிட்டு போயிடுது. அங்கே போய் பார்த்தா அந்த காற்றுல மிதந்துட்டு இருக்கிற மற்ற சோனியக்காரர்களுக்கு நடுவில் இவனும் போய் நிற்கிறான். அப்படி அங்கே மிதந்துட்டு இருக்கிற நம்ம கேத்லினை பார்த்த உடனே புருஷங்கார சொல்கிறான், என்னை எப்படியாவது காப்பாத்திரி ப்ளீஸ் அப்படின்னு. ஆனால் தனக்கு துரோகம் பண்ண புருஷனை கேத்லின் வன்மத்தோட வெறுத்து பார்த்துட்டு முடியாதரா போட அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி தள்ளி விட்டுறான். கரெக்டாக அந்த உயரத்துலேருந்து புருஷங்கார அலறி அடிச்சு நேராக வந்து தரையை நோக்கி விழுந்து செத்து போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த சோனியக்காரிகளும் மந்திரவாதிகளும் ஒன்றா சேர்ந்து அந்த பெரிய காட்டுத்தீயை மூட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வெறித்தனமாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கேத்லின் அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் நடுவில் நிற்க வச்சு நெருப்பு மூட்டி அவளை கொண்டு போய் அதுக்கிட்ட நிறுத்துறாங்க. அங்கே கூடி இருக்கிற அத்தனை பேரும் முட்டி போட்டு அந்த நெருப்புக்கு நடுவில் தோன்ற அந்த கொடூரமான இருட்டு உலக சாத்தான அப்படியே பயபக்தியோட வழிபட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேத்லினும் மரண பயத்தோட அந்த சாத்தானே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மிருகம் அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு விதமான வெறித்தனமான பேரானந்த நிலைக்கு அவங்களை கொண்டு போகுது. அப்படி அவங்க எல்லாரும் பேய் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது இப்போ அந்த அமானுஷ உருவம் மெதுவாக கேத்லின் பக்கத்தில் நடந்து வருது. தென் அப்படியே அவரோட முகத்தை தொட்டு கேத்லின் அப்படின்னு அவளோட பேரை வச்சிருக்குது. அவ்வளோ கிட்ட நெருங்கி வந்த அந்த உருவம் அதோட முகமுடியை கலட்டும் போது தான் கதையோட அல்டிமேட் கிளைமேக்ஸ் ட்விஸ்டே வெளியே வருதுங்க. அந்த சாத்தானோட உருவத்திலிருந்து வெளிப்படுறது வேறு யாரும் இல்லை, கேத்லினோட உயிர் தோழியான மரியா தான். தான் கண்ணுக்கு முன்னாடி மரியா வந்து நிற்கிறத பார்த்த கேத்லினுக்கு அவளுக்கு இருந்த மொத்த பயம் அப்படியே காணாமல் போயிடுது. அவளோட முகத்தில் அத்தனை சந்தோஷம். ஓடி போய் மரியாவை கட்டி பிடிச்சி அந்த நெருப்புக்கு நடுவில் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதில் நெருக்கத்தை அப்படியே பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு அழகான அமானுஷ காட்சியோட அந்த த்ரில்லர் படம் அப்படியே முடிவுக்கிற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. ஆக்சுவலாக கடைசியில் அந்த சாத்தானே மரியாதான் அப்படின்ற அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தன்னோட காதலுக்காக அந்த மரியாதான் சாத்தா வடிவத்தில் வந்து துரோகம் பண்ண புருஷனை கொன்று கேத்லினை அவளோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போன கதையோட எண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ஆர் சஸ்பென்ஸ் ஆர் வேற ஒரு சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். Until then, bye. Don't talk to separate channel. Tamil Critics. See you guys.